ஹலோ மக்களே, ஃபெப் 13 சலங்கையொலி ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் அபூர்வாவும் மருதாநிலையும் பேசிகிட்டு இருக்காங்க. அபூர்வா நடந்ததெல்லாம் சொல்கிறா. நான் மாமாவை கொலை பண்ண பார்த்தேன், ஆனால் என்னால் கொலை பண்ண முடியல. என்னோட காதல், நான் மாமா மேலே வச்சுருந்த பிரியம் என்ன அவரை கொல்ல விடலை, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. உடனே மருதாணி எல்லாத்துக்கு சொல்கிறா, இப்படி நீ அவரை விட்டுக்கிட்டு இருந்தேன்னா கடைசியில் நம்ம பிச்சை தான் எடுக்கணும், அவ்வளோதான். நான் அவர் மட்டும் கோமாலேருந்து வந்தாங்கன்னா நம்ம முடிஞ்சது வேலை, நம்ம கதையே முடிஞ்சுது, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா. உடனே அதை கேட்டு அபூர்வா மாமா மேலே வச்சுருக்க காதல் மட்டும்தான் இது, மற்றபடி என்னோட ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் இது இன்றைக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. அபூர்வா ஒரு பிளான் கூட போடுறா. என்ன பிளான்னா, இன்றைக்கி நைட்டு மாமா நம்ம கொலை பண்ண போகிறதில்ல, கிட்னாப் பண்ணிடலாம். கிட்னாப் பண்ணார்னா பூமியை மிரட்ட போகிறேன், பூமியை அந்த கல்யாணத்தை, பூமிக்கும் ககனுக்கும் இருக்கிற கல்யாணத்தை நிறுத்த போகிறேன் அப்படின்னு பிளான் போடுறா. உடனே இது மருதாணியில் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறா. உடனே இது நல்ல பிளான்மா, மர்டர்லேருந்து இப்போ கிட்னாப்க்கு வந்துட்டியா ஒரு வழியா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. இது நல்ல பிளான் தான், ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நைட்டும் ஆகுது. அதுக்கடுத்து வீட்டில் யாருமே இல்லை, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அபூர்வா பிளான் பண்ணி. உடனே ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. சரச்சந்திராவை கடத்திட்டு போகிறதுக்காக ஒருத்தன் குள்ளா போட்டு வரான். வந்ததுக்கப்புறம் அவன் வீட்டுக்குள்ளே யாரும் இல்லை, எல்லோரும் தூங்கின மாதிரியே அவன் ஆக்ஷன் பண்ணி இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலமை இருக்குது. உடனே அவன் உள்ளே வரான். உள்ளே இவங்க அப்புறம் பாடா எவ்வளோ நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திராவை ஸ்ட்ரக்சரில் வச்சு இழுத்துட்டு போகிறா. ஸ்ட்ரக்சர் வாசல் வர போயிருச்சு. அப்போ வாசல்கிட்ட போனோன்னே ககனும் பூமியும் காரில் வராங்க. காரில் லைட் எரியுது. உடனே அதை கேட்டு அந்த ஸ்ட்ரக்சரை நடு வீட்டு வாசலில் நிப்பாட்டிட்டு யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு அபூர்வாவும் மருதாணியெல்லாம் அந்த கிட்னாப்காரனவங்க எல்லாம் ஒளிஞ்சிட்டாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் அங்கேயே தான் இருக்குது. சரச்சந்திராவும் அந்த ஸ்ட்ரக்சரில் அங்கேயே தான் இருக்காங்க, நடு வாசலில் வச்சுட்டு போயிருக்காங்க. உடனே ககன் பூமியை ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். பூமி நீ யோசிச்சு பாரு பூமி, நீ இதை நடக்காது. உங்கள் அப்பா கோமாலேருந்து வந்தாங்கன்னா நம்ம கல்யாணத்தை கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் எப்போ கோமாலேருந்து வருவாங்கன்னே தெரியாது, நீ கொஞ்சம் இது பண்ணு அப்படின்னா அந்த மாதிரி அவன் திருப்பியும் ககன் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் பூமிக்கிட்ட. உடனே பூமி அந்த கடவுள் கண்டிப்பாக கண்ணை திறப்பார், கண்டிப்பாக நல்லது நடக்கும், நான் யோசிக்கிறேன் நீங்கள் சொன்னதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி அவள் வீட்டுக்குள்ளே போகிறா. லைட் எதுவுமே இல்லை. உடனே நடந்து வந்துட்டு இருக்கும்போது என்னடா லைட்டே காணும், இன்வெர்ட்டர் கூடவா நான் ஒர்க் ஆகலை அப்படின்னு யோசிச்சுட்டு வரா. உடனே அதுக்கடுத்து உள்ளே போயிடுறா. அவளுக்கு கண்ணு தெரியல, ஆக்சுவலி இருட்டாக இருக்கிறனால ஒன்றுமே தெரியல. உள்ளே போயிடுறா. போகும்போது தான் அவளுக்கு போயிடுறா உள்ள. அப்போ தான் அவள் கை சரச்சந்திரா காலில் படுது, ஏதோ படுது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்து தொட்டு பார்த்துட்டு வரா. சரச்சந்திரா தான் இருக்காரு. அதுக்கடுத்து யார் உங்களை, நானா அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா, யார் உங்களை இங்கே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அந்த திருடன் அபூர்வா அவள் வாயை சவுண்டு போடுறான்னு சொல்லிட்டு அவள் வாயை இது பண்ணி அடைக்கிறா. உடனே அவள் கடிக்கிறா. பூமி அபூர்வா கை கடிக்கிறா. உடனே அவளை தள்ளி விட்டுறா. அவள் போய் அந்த ஆம்புலன்ஸில் போய் விழுந்தோன்னா அந்த ஹாரனை ஆன் பண்ணி விட்டுறா பூமி. அது கிளிங்னு அந்த ஆம்புலன்ஸில் வர்றது 108 வர்றது மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது, சவுண்டு வருது. இதை கேட்டு வீட்டில் எல்லோரும் எந்திரிச்சிட்றாங்க லைட்டை போட்டுட்டு. அப்புறம் சரி படிக்கட்டுலேருந்து இறங்கி வர என்னது அப்படின்னு சொல்லிட்டு பூமியாக வாசலில் நிற்கிறான்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அவன் அந்த கொலையாளி சரச்சந்திர குத்துறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ கத்தியை பிடிக்கிறா. பூமி கையிலலாம் அவளுக்கு அடிப்படுது, பூமி கையிலலாம் அடிப்படுது. உடனே அவன் அந்த கொலையாளியை தப்பிச்சு ஓட பார்க்குறான். உடனே அதுக்கடுத்து சரி அவனை துரத்திட்டே போகிறான் பின்னாடி. வீட்டை தாண்டி வெளியே எங்கேயோ ஓடிட்டு போயிட்டே இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து வீட்டில் எல்லோரும் வந்தாலும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. இவன் அப்பா 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 அப்பான்னு கத்திக்கிட்டே இருக்கா. அவரோட இப்போ தான் ட்விஸ்ட் என்னன்னா, கோமாலேருந்து சரச்சந்திரா வராரு. அவர் அவர் அந்த காதெல்லாம் கேட்குது, அசைவெல்லாம் அசைவுது. உடனே கேபி அவளை மோட்டிவேட் பண்ணுறான், பூமியை இன்னும் நல்லா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு மீராவும் மோட்டிவேட் பண்ணுறான், எல்லோரும் மோட்டிவேட் பண்ணுறாங்க. உடனே அதுக்கடுத்து டாக்டர் வராங்க. அவர் ரெக்கவரி ஆகிடுறாரு, கோமாலேருந்து வந்துடுறாரு. நல்லா இருந்துச்சு. கோமாலேருந்து சரச்சந்திரா வெளியே வந்துடுறாரு. உடனே டாக்டர் ரொம்ப வியப்பாக பார்க்குறாரு. மிராக்கல் தான் நடந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மீரா சொல்கிறா, இன்றைக்கி உங்கள் பிறந்தநாள்னா அண்ணா, அதனால் பூமி போய் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணனால இன்றைக்கே நீங்கள் கோமாலேருந்து மீண்டு வந்துட்டீங்க, நீங்கள் பூமிக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேபி சொல்கிறான், பூமி தான் உங்கள் ஷோபா தங்கச்சிக்கும் உங்களுக்கும் பிறந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் அழுகிறாரு. சரச்சந்திரா பாச போராட்டத்தில் இருக்காங்க. பூமியும் சரச்சந்திராவும் ஒரு கண்ணாலே நீதாம்மா என் பொண்ணா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவரும் 2 பேரும் அழுகுறாங்க. உடனே கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அதுக்கடுத்து பாச போராட்டமாக இருக்குது. இங்கே நயனி சரி அவனை
தப்பிச்சு ஒன்று அந்த கொலையாளியை பிடிக்க போயிட்டு இருந்தான். அவன் வந்து திரும்ப கட்டையை எடுத்து செடியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அப்போ வந்து மாசா நைனி வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்து அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி யார் இவனை அனுப்புனா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஆல் ரைட்டா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க. நான் ஆல் ரைட்டா மேம் அப்படின்னு சொல்கிறான். சரச்சந்திராவுக்கு வந்து பூமி தான் அவரோட பொண்ணுன்னு தெரிஞ்சிடுது. 2 பேரும் அழுகிறாங்க. ஒரே பாச போராட்டமாக இருக்குது. உடனே சரச்சந்திரா சொல்கிறாரு, நீ என் பொண்ணுன்னு தெரியாமல் போயிடுச்சேம்மா, இவ்வளோ நாள் என் பக்கத்தில் இருந்தோம், அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே பூமி சொல்கிறேன், எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்கள் தான் என் அப்பா. நானா என்னால் சொல்ல முடியாது, என்கிட்ட சாட்சி இல்லை, ஆதாரம் இல்லை, என்னை நிரூபிக்க முடியலை, அதனால தான் நான் இவ்வளோ நாள் சொல்லலை, நான் அதுக்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன், அந்த மாதிரி சொல்கிறேன். உடனே கேபி சொல்கிறாரு, உங்களை கொலை பண்ண வழக்கில் அது பூமியை வந்து அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. அதுக்கடுத்து கடைசியில் கோர்ட்டில் தான் நிரூபிச்சிருக்காங்க உங்கள் டிஎன்ஏ ரிப்போர்ட் வச்சு. அதுக்கடுத்து தான் பூமி வந்து சோபா சந்திரா தங்கச்சிக்கு பிறந்த பொண்ணுன்னு கண்டுபிடிச்சி இது பண்ணியாச்சு ஒரு வழியா அப்படிங்க. அதுக்கடுத்து பூமி சொல்கிறான், நான் தான் உங்கள் பொண்ணுன்னு உங்களுக்கு தான் முதல்ல சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன்ப்பா. கடைசியில் இந்த உலகத்துக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அதுக்கடுத்து தான் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணி ரொம்ப பாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நட்சத்திராவுக்கு வந்து ரொம்ப வயிறு எரியுது. அதுக்கடுத்து பூமி வந்து கேட்குறா, நீ யாருப்பா உங்களை கொல்லப்படுத்துறது? 3 தடவை உங்களை கொல்ல பார்த்தாங்க. முதல் தடவை இங்கே வீட்டில் அந்த மாதிரி யார் உங்கள்கிட்ட கடைசியாக பேசினது அந்த மாதிரி கேட்குறா. உடனே சரச்சந்திரா வந்து அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு, யாரெல்லாம் அன்றைக்கி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அபூர்வா வந்து ஒரு கனவு காண்றா. வந்து என்ன கனவு காண்றான்னா, இப்போ வந்து நீ எதுக்கு அபூர்வா அன்றைக்கி என்னை வந்த, நீ தான் என் சோபாவை கொலை பண்ணன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து நெரிக்கிற மாதிரி அவர் கனவு காண்றா. கடைசியில் அவளே கழுத்தில் கை வச்சுட்டு சரச்சந்திரா கொள்கிற மாதிரி அவளே நினச்சிக்கிட்டு கத்துறா. உடனே அதுக்கடுத்து மருதானியில் வந்து அவளை என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. உடனே அது கனவாயிட்டு. உடனே என்னாச்சா பொருவா அப்படின்னு கேட்குறான். இல்லை மாமா, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் மாமா, நீங்கள் கோமாவில் போனதுலேருந்தே நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன் மாமா, நான் பைத்தியம் ஆகிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லி அவளை ஏதாவது சமாளிக்கிறா. சரச்சந்திரா வந்து நினச்சி பார்க்குறாரு அன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே முதல்ல கேபி வந்து பேசினது, செரி வந்து பேசினது, ககன் வந்து பேசினது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. அவருக்கு திரும்ப கோமாக்கு போகிற மாதிரி ஸ்டேஜ் ஆகுது. உடனே கத்திட்டு திரும்ப மயக்கம் ஆயிடுறாரு. உடனே எல்லோரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டர். உடனே ஊசி போட்டுடுறாங்க. கோமாவில் தான் போயிட்டு வரோம், எல்லோரும் பயப்படுறாங்க. அப்புறம் அதுக்கடுத்து ஒன்றும் இல்லை, அவங்க ஜஸ்ட் நீங்கள் இதை பற்றி இனிமேல் அவருக்கு அன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறத மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்புறம் வந்து ஹாப்பி ஆகிடுறா. அதை மட்டும் இனிமேல் கேட்காதீங்க, கேட்டிங்கன்னா திரும்பியும் அவங்க கோமாக்கு போயிடுவாங்க சரச்சந்திரா, அதனால் நீங்கள் அதை பற்றி இனிமேல் யாருமே பேசாதீங்க அப்படின்னு வீட்டில் சொல்கிறாங்க. அடுத்து செரி வந்து என்ட்ரி கொடுக்குறான் வீட்டில். உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது கோமாலேருந்து வந்துட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து சொல்கிறா. ஓ அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டா. நைனியும் அதை பிடிச்சிட்டா, அந்த திருடனை பிடிச்சிட்டா, அவங்கள விசாரிச்சிட்ருக்கா, கண்டுபிடிச்சிருவாங்க யார் அப்படின்ட்டு அவளும் அப்படின்னு சரியும் சொல்லிகிட்டு இருக்கான். ஒன்று அபூர்வம் இதெல்லாம் கேட்குறா. கேட்டுட்டு நைனி வந்து அந்த கொலையிலையை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் மேலே கேஸ் எல்லாம் போட்டு உனக்கு வேறு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான்டா நீ சரி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விலங்கு மாட்டி ஜீப்பில் ஏற்றி வேறு இடத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கா. அப்போ வந்து நைனியோட ஹையர் அஃபிஷியல் மேலதிகாரிலாம் வராங்க. வந்தோடனே நீ என்ன நைனி இங்கே பண்ணுற அப்படிங்கும்போது அந்த உள்ளேருந்து கொலையாளி வந்து கத்துறான், என்னை கடத்தி இது பண்ணி போகிறாங்க அப்படின்னு சொல்லி. உடனே என்ன நைனி இதெல்லாம் அப்படின்னா, இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உனக்கு ட்ரான்ஸ்ஃபர், நீ இனிமேல் இந்த கேஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அதுக்கு அடுத்து இதெல்லாமே அபூர்வோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நைனி வந்து டென்ஷன் ஆகிடுறா. அந்த கொலையாளி வந்து இது நைனியை பார்த்து சிரிக்கிறான். நீ ஒன்றால் இந்த கேஸ் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்து சிரிக்கிறான். இதுதான் மக்களே இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ.